ஒருப்படுதல்னா அது முன்னேறுதல் அப்படிங்கிற பொருள் வருது. ம். இப்போ இந்த கோழி குருகுன்னு சொல்றாருல்ல, கோழி சேவல்னு வச்சுக்கோங்க, குருகுகள்னா பிற எல்லா பறவைகளும் சேர்ந்தது குருகு குறுகு என்ற வார்த்தையில வருது. ஓவின தாரகை, நட்சத்திர நட்சத்திரங்கள் கூட்டங்கள். மறைந்தன, தாரகை என்ற சொல் அவர் பயன்படுத்துறார். ம். ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகடல் தாளினை காட்டாய் காட்டாய். அதாவது அவனுடைய திருப்பள்ளி எழுச்சி என்பது நம்முடைய இதயத்தில் அவனுடைய திருவடிகளை நாம் காண்பதுதான். ம். அதை காட்டு என்பதற்கு பதிலாக நீ எழுந்திருங்கிறோம். எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய். என்பதற்கு. ஆமா, அதுதான். ம். இல்ல, எனக்கு ரொம்ப பிடித்த சொற்றொடரில் யாவரும் அறிவறியாய் ம். எமக்கு எளியாய். நமக்கு இந்த எளியாய்ங்கிற சொல் இங்க வடக்க போயிருந்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு, போலா அப்படின்னு. ம். 4வது பா, ஜெய் போலேநாத். ஆமா, போலா அப்படின்னா வெகுளின்னு அர்த்தம், ஆ. த மோஸ்ட் இன்னோசென்ட்னு அர்த்தம். ம். அதனால சிவனுக்கு போலா சங்கர்னு பேர். எதை கேட்டாலும் கொடுத்துருவான், என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான், எப்படி சொன்னாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு அவங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் அங்கே இப்போ நான் அண்மையில் காசிக்கு போயிட்டு வந்தேன். இதுக்கு முன்னால் ஹிமாலயாஸில் ஜாகேஸ்வர் போயிட்டு வந்தேன். அங்கெல்லாம் பார்த்தா அப்படிதான், போலா. போலா. ம். ஜாகேஸ்வர்ன்ற பேரை ஜகுதா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ம். அவங்க பிரதர் மாதிரி, தோழர் மாதிரி வச்சுட்டு கூப்பிடுவாங்க, ம். போலா. அதுதான் இந்த எளியாய்ன்ற சொல். ம். அற்புதமான சொல். ம். ம். சும்மாவும் எளிமையானவன் அப்படியே பொருள் அல்ல, அது மாதிரி வெகுளி. மாணிக்கவாசகரே சொல்றாரு இல்லையா, கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோலால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மான. இவன மாதிரி எளிவந்த பிரான் யார் இருக்க முடியும்?